இன்னைக்கு நாம பார்க்க போறது உங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு படிவத்தை பத்தி தான். பார்த்ததுமே கொஞ்சம் குழப்பமா இருந்திருக்கும் இல்லையா? இதை எப்படி சரியா எந்த தவறும் இல்லாம நிரப்புறதுன்னு இப்போ விரிவா பார்க்கலாம். பாருங்க, இந்த படிவத்தை பார்த்து குழம்புறது நீங்க மட்டும் இல்ல. நிறைய பேருக்கு இதுல என்ன எழுதுறது, எப்படி எழுதுறதுன்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. ஆனா தப்பா நிரப்பிட்டா அப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். அதனால கவலைப்படாதீங்க, நாம இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சரி பண்ணிரலாம். ஆனா உண்மையில இத சரியா நிரப்புறதுக்கு ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு தகவல் தான். நீங்க பிறந்த வருஷம். ஆமா, உங்க பிறந்த வருஷத்தை வச்சே இந்த முழு ஃபார்மையும் ஈஸியா நிரப்பிடலாம். இந்த முழு படிவத்தோட லாஜிக்கே நீங்க எந்த காலகட்டத்துல பிறந்திருக்கீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. அதனால இதை நம்ம ஒரு 3 முக்கிய பிரிவுகளா பிரிச்சுக்கலாம். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, விஷயம் ரொம்ப சிம்பிள். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த காலவரிசையில உங்க பிறந்த தேதி எங்க வருதுன்னு பாருங்க. அதை வச்சு உங்களுக்கு எந்த விதி பொருந்தும், நீங்க என்ன செய்யணும்னு ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல் குழுல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது ஜூலை 1ஆம் தேதி 1987க்கு முன்னாடி பிறந்த எல்லாருமே இந்த கேட்டகரியில தான் வருவாங்க. இந்த பிரிவுல இருக்கிறவங்களுக்கு முக்கியமான விதி என்ன தெரியுமா? நீங்க உங்களுடைய பழைய விவரங்களை மட்டும்தான் நிரப்பணும். பக்கத்துல இருக்கிற உறவினர் பகுதிக்கு போகவே கூடாது. அதை அப்படியே காலியா விட்டுடணும். ஏன் இந்த 1987 ஒரு கட் ஆஃபா வச்சிருக்காங்க? அந்த வருஷத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரு நம்பர் தான். இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான லாஜிக் இருக்கு. யோசிச்சு பாருங்க. கடைசியா இந்த கணக்கெடுப்பு நடந்தது 2005ல. நீங்க 1987க்கு முன்னாடி பிறந்திருந்தா 2005ல உங்களுக்கு கண்டிப்பா 18 வயசாகியிருக்கும். அதாவது ஓட்டு போடுற வயசு. அதனால உங்களுடைய பதிவுகள் ஏற்கனவே இருக்கும்னு அதிகாரிகள் எதிர்பார்க்கறாங்க. இங்க தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. ரொம்ப கவனமா கேளுங்க. நீங்க 1987க்கு முன்னாடி பிறந்திருந்தா இடது பக்க பெட்டியில உங்களுடைய பழைய விவரங்களை நிரப்பணும். வலது பக்க பெட்டியே தொடக்கூட வேண்டாம். அதை அப்படியே காலியா விட்டுடுங்க. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். சரி, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என் பழைய விவரங்களை நான் இப்ப எங்க போய் தேடுறது? நியாயமான கேள்விதான். கவலைப்படாதீங்க, அதுக்கும் ஒரு சுலபமான வழி இருக்கு. உங்களுக்கு கொடுத்த படிவத்துக்கு பின்னாடியே ஒரு வெப்சைட் முகவரி கொடுத்திருப்பாங்க. அதுல போய் வாக்காளர் பட்டியல் மூலம் தேடுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. 2002 அல்லது 2005ன்னு வருஷத்தை தேர்ந்தெடுத்து உங்க மாவட்டத்தையும் தொகுதியையும் போட்டா ஒரு PDF வரும். அதுல உங்க பேரை தேடினீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விவரமும் கிடைச்சிடும். சரி, அடுத்த கேட்டகரிக்கு போலாம். இது ஜூலை 1987க்கும் ஜனவரி 2004க்கும் நடுல பிறந்தவங்களுக்கானது. எங்க விதிகள் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். இந்த குழுவுக்கு விதி அப்படியே தலைகீழ். முன்னாடி சொன்னதுக்கு நேர்மாறானது. நீங்க 2005 கணக்கெடுப்பப்போ சின்ன வயசா இருந்ததால உங்க சொந்த விவரங்கள் அந்த பட்டியல்ல இருக்க வாய்ப்பில்ல. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இடது பக்கத்துல இருக்கிற உங்கள் விவரங்கள் பெட்டிய காலியா விட்டுடணும். அதுக்கு பதிலா வலது பக்கத்துல இருக்கிற உறவினர் விவரங்கள் பெட்டியில உங்க அப்பா அல்லது அம்மாவோட 2005 வாக்காளர் விவரங்களை நிரப்பணும். நாம சொல்றது சரின்னு நீங்க தெரிஞ்சுக்க அரசாங்கத்தோட ஆன்லைன் போர்ட்டல்ல பார்த்தாலே போதும். நீங்க பிறந்த வருஷம் 1987க்கு பிறகுன்னு கொடுத்தா எனது விவரங்கள்ன்ற ஆப்ஷனே அதுல வேலை செய்யாது. இதுதான் சரியான முறைன்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். சரி, அந்த வலது பக்க பெட்டியை நிரப்பும்போது ஒரு சின்ன குழப்பம் வரலாம். அங்க உங்க பெற்றோரோட பெயரை எழுதிட்டு உறவினர் பெயர்னு ஒரு இடம் இருக்கும். அங்க உங்க தாத்தா அல்லது பாட்டியோட பெயரை எழுதணும். அதாவது உங்க பெற்றோரோட பழைய ஐடி கார்டுல எப்படி இருந்ததோ அப்படியே எழுதணும். சரி, இப்ப சில பொதுவான சந்தேகங்கள் வரலாம். ஒருவேளை இப்படி இருந்தா என்ன பண்றது, அப்படி இருந்தா என்ன பண்றதுன்னு சில கேள்விகள் இருக்கும். அதையும் இப்போ தெளிவுபடுத்திக்கலாம். இது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம். நான் தேடி பார்த்தேன், ஆனா என் அப்பா அம்மா பேரு 2005 பட்டியல்ல இல்ல. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா பதில் ரொம்ப சிம்பிள். அந்த 2 பெட்டிகளையும் நிரப்பாதீங்க. அப்படியே காலியா விடுடுங்க. நீங்களா எதையும் யூகிச்சு எழுத வேண்டாம். தப்பான தகவலை கொடுக்கறத விட காலியா கொடுக்கறது தான் சரி. உங்க பகுதியில் இருக்கிற வாக்குச்சாவடி நிலை அலுவலர், அதாவது BLO, உங்களுக்கு இதுல உதவி செய்வார். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி. ஒருவேளை என் பெற்றோர் இப்போ உயிருடன் இல்ல, அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்யணும்? இதுக்கும் அதே விதிதான். அவங்களுடைய 2005 வாக்காளர் விவரங்கள் இணையதளத்துல கிடைச்சா நீங்க அதை தாராளமா பயன்படுத்தலாம். ஒருவேளை கிடைக்கலைன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பெட்டிகளை காலியா விட்டுட்டு உங்க BLO கிட்ட கேளுங்க. அவங்க சரியான வழியை சொல்லுவாங்க. சரி, நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒரு சின்ன சுருக்கமா பார்த்துடலாம். நீங்க 1987க்கு முன்னாடி பிறந்திருந்தா இடது பெட்டியில உங்க விவரங்களை எழுதுங்க. 1987க்கு பிறகு பிறந்திருந்தா வலது பெட்டியில உங்க பெற்றோர் விவரங்களை எழுதுங்க.
எந்த விவரமும் கிடைக்கலனா 2 பெட்டியையும் காலியா விட்டுட்டு உங்க பிஎல்ஓவோ பாருங்க. ரொம்ப சிம்பிள். இறுதியா நீங்க நினைவுல வச்சுக்க வேண்டிய மையச் செய்தி இதுதான். எல்லா குழப்பத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்க பிறந்த வருஷத்தை மட்டும் பாருங்க. அது உங்களை எந்த பிரிவுக்குள்ள கொண்டு வருதுன்னு கண்டுபிடிங்க. சரியான பெட்டியை நிரப்புங்க, இன்னொரு பெட்டியை காலியா விடுங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்போ இந்த படிவத்தை எப்படி சரியா நிரப்பணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இத சரியா செய்யறது உங்க வாக்குரிமை சரியா பதிவு செய்யப்பட்டிருக்கான உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு சின்ன ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படி. இந்த செயல்முறை வாக்காளர் பட்டியல்ல உங்க இடம் பாதுகாப்பாவும் துல்லியமாவும் இருக்கிறத உறுதி செய்யும்.